வயிறு நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய வரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவில் நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார் நக்கறான் பாரு. வெளியடா. வா வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும். இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான். தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கு. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன். மாமன் 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 பே. இனிமே மாமன் பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. முனீஸ் வாமா. என்ன மாமா? முனீஸ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாமே. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவளுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. பிரதர் இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ்னே கூப்பிடுவேன். முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர் இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். வெங்கட சுப்பிரமணிய சுவாமியே நமஹ. இப்ப எப்படி இருக்கு? சும்மா கும்முன்னு தூக்குதுங்க. இதுல என்ன கண்ட? போக போக தூக்கோ தூக்கணும் தூக்கம். எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுகோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட தத்தாடம் மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம். நீ குழந்தையா? ஏண்டி கருவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது இல்ல. டோரை தந்து ஏறி உட்காரையா.
மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. ஆ? சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல டாக்ஸி. யாரா நீ? டேய் ஏறங்கல. டேய் நீயாடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா கல்ல கீழ போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். ஆ? என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல்? கூந்தலோ கூந்தல் கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா, ஓடுறா, ஓடு, ஓடுறா. பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. Yes, you are the best. Yes, you are the best. Going a dive upon a rubber double line. Wicked! இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராவது? இன்னைக்கு பந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் பந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சியை பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன அட போயா? ஓ லவ்லி, வெரி ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல் பிளவுஸ். ஆமா இது எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல இருந்து காக்கா கவிட்டு வந்து போட்டுச்சா? ஐயோ காலங்காத்தால மூட் அவுட் பண்ணிருச்சு. இன்னைக்கெல்லாம் நான் எப்படி டாக்ஸி ஓட்ட போறேன்? ஓ டாக்ஸி, என்னையா வண்டி பக்கத்துல நிட்டு மேலையும் கிளையும் பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஓ நீங்களா? வாங்க ஓல்டு மேன். உங்க பொண்டாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் பொண்டாட்டி வயசு என்கிட்ட கேட்கற? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? யோ, இந்த வயசுல அந்த அம்மா ஜாக்கெட் தூக்கி என் மூஞ்சி மேல போட்டு விளையாடுறாங்கயா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்படியே தான் இருக்கு. நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதுல விழுந்தது. காதுக்குள்ளேயே அந்த அம்மா உளுந்த வச்சிருக்காங்க. வெளியே எடுத்து ஆட்டி வடை சுட சொல்லு. போயா திண்ணி பண்ணாரோ. உன் டயர் பஞ்சர் ஆகாம உன் உடம்பு ஆயிரம் ஜாக்கிரதை. டாக்ஸி சார், ஓ அது என்னது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி கீழே விழுந்துச்சா? அதாவது பழ நழுவி எண்ணெயில விழுந்த மாதிரி. என்ன இல்ல பாலு பாலு. யோ, எதுல விழுந்த உனக்கு என்ன விழுந்தது? ப்ளீஸ் தூக்கி போடுங்க. ஆமா இந்த கேட்ச். ஏமா போயும் போயும் இவன் மேலேயே போட்ட. நல்ல பொண்ணுமா நீ. நல்ல அப்பமா உனக்கு ஒரு 10 ஜாக்கெட் வாங்கி கொடுத்து ஊர்ல இருக்கிற மூஞ்சி எல்லாம் போட சொல்லு. இந்த கேட்ச். யோ என்ன விளையாடுறியா? கேட்சன் கையில வச்சுட்டு இருந்தா அப்படியா? அப்படி விட்டா தானே மேல போகும். என்னங்க அங்க என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. யோ இங்க வா. நீ முதல்ல உள்ள போடி. எனக்கு இங்க ஒரு மான பிரச்சனை. கிழிச்ச. இப்ப நீ என்ன சொன்ன? உள்ள போடின்னு சொன்ன. இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? தம்பி, டாக்ஸி தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது மட்டும் இல்ல, நாங்க ராயல் ஃபேமிலி. எங்க அந்யோன்யமே வேற. இப்ப கூட அவ குளிச்சிட்டு தான் வரா. அவ ஜாக்கெட்ல கொக்கி இருக்க பாரு, அத நான் தான் போடுவேன். கொக்கி எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னால கொக்கி போடுவாங்க. நீ குளிச்சதுக்கு அப்புறம் கொக்கி போடுறியா? போடு, போட்டு தாக்கு. ஓ நல்ல குடும்பையா. கொக்கி குடும்பம்னு போர்டு எழுதி வெளியே தொங்க விட்டுறியா? நல்ல ஐடியா. உங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க. ஐயோ வாழ்க்கை பூரா ஒரு நிமிஷத்துலயே காலத்தை முடிச்சிருவான் போல் இருக்குதே. டாக்ஸி சார். ஹலோ சார் கொஞ்சம் தூக்கி போடுங்க சார். என்னமா நீ? கபில் தேவ் கவாஸ்கர் எல்லாம் எப்படி கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க?
ஒரு வயசு பொண்ணு கப்புனு பிடிக்க வேண்டாமா? கேட்ச். கீழே போட்டுட்டாரு, மண்ணாயிடுச்சு. உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன நானு 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர்லாம் பிடிக்காது. எனக்கு ட்ரில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்ன பிடிக்காத. அண்ணே, நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்றது இல்லையே. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற, வாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா? வராது வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க். டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே, நீங்க அப்பாயிண்ட் பண்ணு. கட்டிங் செக்ஷன்? அது ஏன் செக்ஷன் ஆச்சே? என்ன கேட்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க்கே போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா? சரி, எத்தனை மார்க்? 100க்கு 100. 100 plus 100. ஓ லேடி, டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க என்ன இருக்கு? எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரங்கத்துக்குள்ளயா? உள்ளுக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி, உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமா அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ, அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு. மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்திருக்கேன். அம்சமா இருக்கு. கட். மத்த அம்சத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி, ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்து கொடுங்க. இருடா. யாரா நீ? நான் தானே அருள்சாமி. டேய் போடா. போலாமா? போங்கண்ணே. நீ வேணா போடா. போடா. பாடுவா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. அஜோ 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 அஜோ. பாத்தி, கைய கொண்டா, அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு அச்சுக்கு கச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்கறேன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சு தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சு தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சு தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி பாத்தி, உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. ஏய், அழாத விடு. சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு. வா. பசிக்கல. வாடா. என்ன அவன் மூக்க உறிஞ்சிரா? சளிகடி பிடிச்சிருச்சா? பாவன லவ் ஃபெயிலியர். என்ன இப்ப இவன் ராக்கெட் விட்டு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்றானா? பல ஜோடியில சேர்த்து வச்சானே, இவன் ஜோடியோட சேர முடியலண்ணே. என்ன அவன் பேச மாட்டான்? ஊமையா நீயே பேசிட்டு இருக்கிற? வரங்க. ஏண்டா நீ ஏண்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற? நீ என்ன புரோக்கரா? இல்லண்ணே, சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். பெத்தவங்க வயிற்றுச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோசியல் சர்வீஸா போச்சு. ஆமா, உன் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் சைடு லவ்னே. இது வரைக்கும் அவகிட்ட ஓபன் பண்ணல. ஏன் நீ ஓபன் பண்ணல? அவ பெரிய பணக்கார பொண்ணுனே. நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே. நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ண வேண்டியது, உன்ன தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு 4 அப்பா அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது. அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல். நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா? போடா. டேய், இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது, அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்கறது, இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ போன போகட்டும். எத்தனை டிக்கெட் இருக்கு? இதுல ஏதாவது ஒரு ஓட்ட ஓட்டத்தை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம். ஓ, ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதிர்றது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்க? டேய் படுவா, உனக்கு மட்டும் இல்ல, ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1 சைடு லவ், 2 சைடு லவ், 3 சைடு லவ். அதை விட முக்கியம், காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது. அவன் சேர்றா இல்லன்னா சேர்த்து தொலைட்டு மேடா. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட விடுங்கடா, மண்டையை சொரியாதீங்கடா. படுவா. ஹாய் சிவராமகிருஷ்ணன்,
இன்னைக்கு என்ன உங்க டிஃபன் கேரியர் ஸ்பெஷல் ஐட்டம்? இனிமே தான் கேரியர் ஓபன் பண்ணி பார்க்கணும். என்ன எல்லாரும் கேரியர் எடுத்து வந்தா நீ தட்டு எடுத்துட்டு வர்ற? நான் பேச்சுலர்ல ஆள் கொஞ்சம் போடுங்க. அத வெளியில வாசல் நின்னு எடுத்துக்கலாமே நீ. உட்கார்றா. டேய் எம்டி. அடடடடட என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஊட்டி விட்டுருக்கியா? வலிறான் பாரு, நிறுத்துறா. மாமி என்ன கேரியர் பாத்துட்டே இருக்கீங்க? பிரிங்க. பிரிச்சுட்டே இருக்கேன். போடுங்க. அம்மாவாசை காக்காய்க்கு சோறு வைக்கிறது இல்ல, அது மாதிரி நினைச்சிட்டு வைங்க. அடேங்க அப்பா சிவராமகிருஷ்ணன், என்ன என்ன கேரியர் களை கட்டுது? சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக். அடரா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா? அச்சச்சோ, என்ன நொச்சோ? இன்னைக்கு கிருத்திகை ஆச்சே. மாமி இந்த கிருத்திகை அம்மாவாசை எல்லாம் ஓரத்துல வச்சுக்க. இது பெரிய குளம், எல்லாத்தையும் கட்டு. ராமகிருஷ்ணன் போடு. பிரதர், எனக்கு சின்ன டவுட். இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போகணும்னு என் பொண்டாட்டி சொன்னா, அதை மறந்துட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாலோ? விடுங்க பிரதர், வீட்டுல அவங்க மறந்தாதான் நம்ம எல்லாம் இப்படி நல்ல ஐட்டம் சாப்பிட முடியும். எனக்கும் வாச்சிருக்காளே ஒரு பொண்டாட்டி. தயிர் சாதம் பச்சை மிளகா, தயிர் சாதம் பச்சை மிளகா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணுவா பிரதர். என்ன? பச்சை மிளகாய்க்கு பதிலா பச்சை வெங்காயத்தை வச்சிருவா. இருக்கட்டும், அவளையே நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இல்ல பிவி, நீ எதுக்கு மண்டை ஆட்டுறேனே புரியல. மூஞ்சி தெரிஞ்சதுனால ஒரு ரியாக்ஷன் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பிரதர், அவர் பேசிட்டே இருப்பாரு, நீ போடுப்பா. சரிண்டாங்க. டாபர்மேன் குலைக்குது, போடுங்க. சிவராமகிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் போட பாரு, பிச்சைக்காரன் தட்டேந்திரம் பாரு. யாரு? நான் பிச்சைக்காரனா? நான் இந்த கம்பெனி எம்டி. நீ எம்டி மாதிரி ஒரு நாளாவது நடந்துக்கிறியாடா? கரெக்டா லஞ்ச் பிரேக்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து எங்க தட்டையை பார்த்துட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது? உன் சொந்த காசுல ஒரு நாளாவது 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிடுறா? பிரதர், நம்ம எம்டி. என்னையா எம்டி இவன்? லண்டன் கேம்பிரிட்ஜில் படிச்சானா, யூனிவர்சிட்டியில் படிச்சானா? கொட்டாம்பட்டி திண்ணப்பள்ளி கொடுத்த கணக்கு தப்பா போட்டு பாஜா எடுத்து செருப்படி வாங்குவான். ஊட்டிக்கு டூர் போனப்போ குறுக்கா தூங்கிட்டு இருக்கும்போது கோட்டை திருடிட்டு ஓடியான்டான். இவனுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் பண்ணிடா. டே பாத்திமா, பேசத்தான் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேங்கிற. உன் டிஃபன் பாக்ஸாவது ஓபன் பண்ணி காட்டு. நீங்களே திறந்து பாருங்க. ஓ, அதையும் நான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா? என்னாச்சு? என்ன இது? அதே பச்சை மிளகா, அதே தயிர் சாதம். என் பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க. நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாவும் சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படிங்க வெரைட்டியா சாப்பிடுறது? அதாங்க. என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடு எதுக்கு? ஐயோ வேணாங்க. அத மட்டும் காட்ட மாட்டேங்கிறீ. அடச்சி, இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தானே நான் அந்த மூஞ்சியை செலக்ஷன் பண்ணேன். அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிறா. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா, இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சியை எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய், ஓடிவா. ஓ ஓஹோ. பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உளுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா? ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய? மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆகிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா? அது இல்லைங்க, என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு gift கொடுங்க, அப்புறமா போட்டடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி கால்ல மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிஃப்ட் நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே, ஹை மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே. இங்கே வை.
நான் ரெடி, நீ ரெடியா? பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. என்ன தொடாதீங்க. ஏன்? எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க, என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க? உனக்கு ஒரு gift கொடுக்கறேன்னு சொன்னல, அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன். இல்ல வாங்கிட்டு வந்தேன். சிக்கு சிக்கா கொலுசா பழசு மாதிரி இருக்கு. ஆமா, கமலஹாசன் யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில, பழசு இல்லாம புதுசாவா இருக்கும். உன் வெண்டைக்காய காட்டு. இல்ல கெண்டைக்காய காட்டு. ஓ, இந்த காரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும், மாட்டுங்க. டார்லிங், இப்ப முகத்தை காட்டட்டுமா? காட்டு டார்லிங். அதுக்காகத்தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான். நீயா? அரவிந்த சாமி, எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ்டர் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். தேங்க் யூ. நம்பர் 1 குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெகுலேட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாய்க்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாய்க்கு. இளங்கோ, யூ கோ. தேங்க் யூ Go, சார். go, go. நம்பர் 2 ஐ கம் இன். எஸ். உன் பேர் என்ன? கணேஷ் குமார். வயசு 25. வெயிட் 78. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? தான் இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ், எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து ஃபுல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் கொஸ்டின். This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்திங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்த சாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு. சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது, அந்து போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க? இப்போ சேர்ந்தேன். நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. ஐ ஹிப்பு, மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்பை பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறாங்கிறான்? நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மையா அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இத புடிங்கடி. இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டானே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார, இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன், 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன், மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அரவிந்த் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அப்ப இந்த அரவிந்த் அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி? இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்ல இல்ல. இந்தியா மேப்ல இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா? எவர்திங் ராங்மா. ஒரு ஊர் ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் அவுட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் அவுட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கா. ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்? நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா.
ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரோமா பார்ட்டி மறந்துடாத. ஆமா. பாய். இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பார்ட்டியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்கு குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா? அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பார்ட்டி, இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. சாரா இருக்கிறீங்களாப்பா? பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. அண்ணே. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன், என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஓகே ஓகே. ஸ்டாப்டா ஸ்டாப். கோடா கோ. இருப்பா, அவர் மட்டும் தான் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார், இங்க வாங்க. இங்க இதான் முன்னாடி. இதே முன்னாடியா? ஏறு. யோ பஸ் எடியா எடியா. வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே. தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட்டு சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய், நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலு நம்ம உசுர வாங்குறானுங்க, பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர், நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பையன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தன் தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் அவுட். ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டா அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ் பிரதர், சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ, நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு, அலையறீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, வீட்டுல சொல்லி தட்ட சொல்றேன். இப்பவும் தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அது வந்துருச்சு. பிரதர், அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யார் தியேட்டர்ல வந்து படம் பாப்பான்? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர், அந்த மவுஸ கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன, யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ண பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த ஃபிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன்.